நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜா இன்றைக்கி பகல்லே வீடியோ போட்டிருக்காப்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிங்களா நண்பர்களே. நமது சப்ஸ்கிரைபர்களாகிய உங்களுக்கு நன்றி கூறியும் மேற்கொண்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி என்னை பற்றி நானே ஒரு சுருக்கமாக ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனிப்பட்ட முறையிலும் சரிங்க, வாட்ஸ்அப் மூலியமாக, யூடியூப்பில் கமெண்ட் மூலியமாகவும் நமது நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் 2 கேள்வி கேட்பாங்க. காரணம் என்னென்னா, டெய்லி வீடியோ போடுங்க நண்பா, மேற்கொண்டு உங்கள் ஃபேஸ் காட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் அனைவருமே கேட்குறாங்க. அது என்ன காரணத்தினால நம்ம ஃபேஸ் காட்டி போட முடியலை, மேற்கொண்டு டெய்லி ஏன் வீடியோ என்னால் போட முடியலை அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தாங்க. குறிப்பாக இந்த ஒரு 7-8 நாட்களாக நம்ம வீடியோ போடலங்கவும் நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலியமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்லேயே 2 நண்பர்கள் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம உள்ளூர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குங்க. தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு உள்ளூர் திருவிழா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு முத்தாளம்மனுக்கு முளைப்பாரி திருவிழா நடக்குதுங்க. ஒரு 3 நாட்கள் நல்லா விமர்சையாக நடக்கும். அதில் நம்ம கொஞ்சம் ஈடுபட்ட ஒரு காரணத்தினால டெய்லி வீடியோ அந்த ஒரு 7 நாட்கள் என்னால் வீடியோவும் போட முடியலை. இன்னொன்று என்னென்னா, இந்த திருவிழாவிற்கும் நமது சப்ஸ்கிரைபர்களாகிய உங்களுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டுங்க. அதான் முதல்ல நம்ம நன்றியும் சொல்லியிருந்தோம். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 8 மாத ஒரு பெரும் உழைப்பிற்கு அப்புறம் நமது சப்ஸ்கிரைபர்களாகிய உங்கள் ஆதரவோடு நம்ம சேனல் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துச்சுங்க. வளர்ந்ததுக்கு நமக்கு சன்மானமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமௌண்ட் ஒன்று கிடச்சிது. யூடியூப்பில் இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,500 ரூபா வரைக்கும் அமௌண்ட் ஏறி இருக்குது. இது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். வம்பா இதை போட்டு செலவழிக்கிறதுக்கு. ஏன்னா காரணம் என்னென்னா, இந்த முளைப்பாரி திருவிழா சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெறும் வயிற்றோடு என்ன பண்ணுவாங்க, பகலில் கொஞ்சம் வெள்ளனே எழுந்திரிச்சு ஊரை ஃபுல்லாக அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் சுற்றி ஒரு மத்திய பகுதியில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாலை நேரத்துக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் வெயிலெல்லாம் கொஞ்சம் மங்கினதுக்கப்புறம் நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு என்ன பண்ணுவாங்க, ஊரோடு சேர்ந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஊருக்கு அவுட்டர் பகுதியில் உள்ள ஒரு 4-5 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஒரு அவுட்டர் பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் போய் அந்த முளைப்பாரியை கரைப்பது வழக்கம். தாகத்தோடு தான் போவாங்க. காரணம் என்னென்னா, இங்கேருந்து பாதி தூரம் போகல அவங்களுக்கு தண்ணி தாகம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரத்தில் அந்த முளைப்பாரியை ஊரை சுற்றி கொண்டு வைக்கும்போது கொஞ்சம் போல் அன்னதானமும் வழங்கணும். மேற்கொண்டு இந்த மாலை நேரத்தில் இந்த முளைப்பாரியை கொண்டு போய் கரைக்கும் போது அவங்க தாகத்தோடு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்பத் பந்தல், நீர்ப்பந்தல் அப்படின்லாம் சொல்லி போட்டு ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருந்தோம். மேற்கொண்டு இந்த திருவிழா நடக்கும்போது மேடையில் பசங்க ஆடிப்பாடி கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர் நல்லா கொஞ்சம் ஏழ்மையான பையன், நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காரு. அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 2000 ரூபா சன்மானம் வழங்கணும். இவ்வளவு உங்களால் தான் நம்ம சேனல் வளர்ந்து ஒரு அமௌண்ட் எடுத்தேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அந்த அமௌண்ட்டை வச்சு தாங்க இவ்வளவும் நான் பண்ணேன். ஒரு நல்ல காரியத்துக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் உங்களுக்கு இது பெரும் பங்கு உண்டு. உங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லியிருக்கோங்க. இந்த முத்தாளம்மன் கோயில் வரலாறுன்னு சொல்லி ஒன்றுலாம் உண்டு. நம்ம ஊரில் இந்த கோயில் எப்படி உருவானதெல்லாம் அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நான் வீடியோவை கண்டிப்பாக போடுவேங்க. மேற்கொண்டு இந்த மக்கள் எல்லாம் நம்மகிட்ட அன்னதானமெல்லாம் வாங்கிட்டு போகும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் நம்மளை வாழ்த்தியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஒன்றும் அன்னதானம் வழங்குற இடத்துல மனசு இருக்குது, ஆனால் வழி இல்லாமல் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நம்மளும் ஏழ்மைப்பட்ட ஆள் தாங்க. நம்ம தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெயிண்டிங் தொழில் தாங்க நான் போய்கிட்டு இருக்கிறேன். அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சர்பத் பந்தல் இதெல்லாம் வழங்கும்போது மக்கள் நல்ல வாழ்த்தி நம்மளை எல்லாம் சொல்லிட்டு போகும்போது இந்த பங்கு உங்களுக்கும் உண்டுங்க. அந்த வாழ்த்து எல்லாமே உங்களுக்கும் பங்கு உண்டு. காரணம் என்னென்னா, நீங்கள் இல்லைன்னா இப்போ இந்த உதவி கூட என்னால் செஞ்சுருக்க முடியாது. தொடர்ச்சியாக இது ஒன்று செய்யணும்னு சொல்லி நமக்கு ஒரு பெரும் ஆசை உண்டுங்க. அதற்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இந்த உள்ளூர் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசைங்க. எப்படியாவது நம்ம சேனலை வளர்க்கணும்னு சொல்லி ஒரு லட்சியத்தோடு தாங்க இப்போ இறங்கி இருக்குது. என்னால் ஏன் நிதம் வீடியோ போட முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, பேஸ் காட்டிட்டு. காரணம் என்ன, நம்ம தொழில் பெயிண்டிங் தொழில் தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பெயிண்டிங் தொழிலுக்கு போகக்கூடிய காரணத்தினால என்னால் நிதம் வீடியோ போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். காலையில் 9 மணிக்கு போயிட்டு அப்படின்னா வீடு சேர்றதுக்கு 7 மணி கிட்ட ஆகி போகுங்க இரவு. அதற்கு மேற்கொண்டு என்னால் கொஞ்சம் ஈடுபாடோடு என்ன அங்கே போய் மாங்க நம்ம வேலை பார்த்துட்டு மேற்கொண்டு இங்கே இது மேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு போதுமான எக்யூப்மெண்ட் கிடையாது. ஃபேஸ் காட்டி போடுறதுக்கு தோது இல்லாத மாதிரியே தான் அமைப்பெல்லாம் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருக்க நண்பர்களை. கட்டாயம் நமது சேனல் மேலும் மேலும் வளர இது போன்ற மக்கள் பணி, ஆன்மீக தொண்டு இதெல்லாம் செய்வோம். மேற்கொண்டு கட்டாயம் வீடியோ ஃபேஸ் காட்டி நிதம் வீடியோ போடுறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். இதற்கு உங்கள் பேர் உதவி தாங்க முக்கியமான ஒரு காரணம். அதனால தான் உங்கள் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நன்றியும் சொல்லியிருந்தேன் நண்பர்களே. உண்மையிலே நம்ம சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். மேற்கொண்டு இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம வீடியோ ரொம்ப வியூஸும் போகவும் மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா,
ஒரு ஆர்வத்தோட நமது சப்ஸ்கிரைபர்கள் நமது நண்பர்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு பிற பார்த்துக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கூட இருப்பாங்க, என்ன வேலையின் காரணமாக. அப்படி இருந்தோம் அப்படின்னா யூடியூப் வந்து நிறைய பேருக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதுங்க. நம்ம வளர்ச்சியும் வந்து சேனல் வளர்ச்சி கொஞ்சம் பின்தங்கியே தாங்க வரும். அதான் முக்கிய காரணம். மேலும் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் ஆங்காங்கே வந்து ஒரு சில அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு வருது. கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்க ஒரு விழிப்புணர்வோடு தான் நம்ம இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு வரோம். இந்த வீடியோவும் கூட நீங்கள் சொல்லி தாங்க நம்ம வந்து எங்கெங்கே என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம நண்பர்கள் சொல்லி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டே வரோங்க. மேலும் பின்வரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அதற்கான எக்யூப்மெண்ட்டெல்லாம் வாங்கி கட்டாயம் வந்து ஃபேஸ் காட்டி டெய்லி வந்து வீடியோ போடுவதற்கான வேலைகளில் வந்து கண்டிப்பாக ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் அனைவருக்கும் நன்றி. முத்தாளம்மன் அருளோடு அனைவரும் மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.